வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலை நம்ம நிறைய இடத்துல செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நம்ம கோயில செலிப்ரேட் பண்ணுவோம், காலேஜ் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இவங்க நம்ம மகேந்திரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாரம்பரியமா பட்டு வேட்டி, பட்டு சட்டை, சாரி அது மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. கிராமத்தோட சேர்ந்து அதே மாதிரி உழவர்களோட சேர்ந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க, பொங்கல் திருவிழா வந்து எப்படி கோலாகலமா கொண்டாட போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நம்ம வந்து போலாம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாவ், எல்லாரும் ரொம்ப ரெடியா இருக்காங்க. சோ நாமளும் கிளம்ப டைம் ஆயிடுச்சு. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்க்க போறோம். வாங்க. நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்ல வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு கிராமத்துக்கு போயிட்டோம். எப்படி இருக்கும்? நாம இப்போ காலேஜ்ல இருந்து மங்களம்ன்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். மங்களம்ன்ற கிராமத்துல வந்து விவசாயிகள் எல்லாருமே நம்ம வந்து அன்போட அனவரப்போட வந்து நம்மளுக்கு அன்பை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம உழவர்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். எப்படி சிட்டியில வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே நம்மள வந்து பார்க்க முடியாது இல்லையா? ஆனா கிராமத்துல தன்னோட பிள்ளைகள் வந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அன்புகள் காட்டுறாங்க. ஸோ அவங்க அன்போட சேர்ந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் வந்தது பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னாவே நம்மளுக்கு பசுமாடு தான் ஞாபகம் வரும். பசுமாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கல் தினத்தில் வந்து ரொம்ப சிறப்பாகவே செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு சூஸ் பண்ணி அவங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மாடு அப்படின்னு கழுவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லேஜில் எவ்வளோ வரவேற்பு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா? ஒன்று அவங்களோட பாசம், அன்பு, அது மட்டும் இல்லை அனைவருப்பு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு தான் கழுவிட்டு இருக்கோம். பசுமாடு கழுவும் போது அவங்களோட ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து முதல்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க கிராமத்தில். ஓகே நம்ம வந்து வில்லேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலே இருந்து அதே மாதிரி நகரத்திலே இருந்து வாழ்ந்துட்டு கிராமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்த உடனே அவங்களோட கிராம ஆட்களாகவே மாறிட்டாங்க. ஸோ விவசாயம் அப்படிங்கும் போது அவங்களோட ஸ்மைலி ரொம்ப வந்து பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ மாடு கழுவி அவங்க வந்து பசுமாடு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அந்த வானோ பாக்க பான வச்சு தாய்தான் பூமி தந்தைதான் சூரியன்.
நாங்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தோமோ அதே மாதிரி விவசாயத்தை என்னைக்கும் அழிய விட மாட்டோம். பாத்தீங்களா, இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் நிறைந்த இந்த கிராமத்துல நம்ம பெண்கள் வந்து எவ்வளோ அழகா டான்ஸ் ஆடி இருக்காங்க, கலர்ஃபுல்லா ஆடி இருக்காங்க இல்லையா. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பாய்ஸ் டான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? சரி, கிராமத்துல வந்து நீங்க பொங்கல் வைக்க போறீங்க. பொங்கல் எப்படி வைக்கிறது எல்லாமே கத்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே, எல்லாருமே கத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ தமிழரின் திருநாள் மங்கள பலனால் எங்களின் கனவால் நிறைந்திடும் பொங்கல் நாள் வட்டிக்க கரும்பல் அள்ளிக்க நிரம்பல் சந்தோஷம் பொங்கும் இந்த நாளோ மங்கள மண்ணின் பல நாளோ.
கிராமத்துல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த என்ன கொண்டாட்டம் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நெறைய கொண்டாட்டம் ஆடுனாங்க இல்லையா? சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், அதே மாரி கரகாட்டம், கேர்ள்ஸோட பவர்ஸ கண்டிப்பா காட்டியிருக்காங்க. ஸோ சிலம்பாட்டம்ல வந்து ஒரு பொண்ணு எவ்ளோ வீரமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பெண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. வாங்க பார்க்கலாம்.
ஃபீல்ட்லயோ ஐடி கம்பெனியோ வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கடைசி வரைக்கும் விவசாயத்தை காப்பாற்றும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஃபேஷன் ஷோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. நகரத்தில் நடக்க வேண்டியது கிராமத்தில் நடந்திருக்கு. ஸோ மங்களம் கிராமத்தில் மகேந்திரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறவங்க. அது மட்டும் எப்படி பண்ணுறாங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உழைக்கிற கையில தெய்வம் தெரியுதடி. மங்களம் கிராமத்தில் மகேந்திரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண் சிங்கங்கள் பெண்கள் அனைவரும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் ஹாப்பினஸோடு இருந்தாங்க. இந்த மண் வாசனை மாறாமல் நம்ம வந்து பொங்கல் திருவிழாவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்றைய இளைஞர்கள் வந்து விவசாயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் எப்பயுமே வந்து தலை துவங்கும். இன்றைய பொங்கல் வந்து சிறப்பாக நடந்துருச்சு. மகேந்திரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. எல்லோருக்கும் பொங்கலோ பொங்கல். நம்ம அடுத்த பொங்கல்ல சந்திக்கலாம். பாய்.